Chennai Silks. தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது. இருப்பினும் கூட தங்கம் வெள்ளியை பலரும் தற்போது வாங்காமல் இருக்கிறார்களாம். இதற்கு என்ன காரணம்? விலை ஏன் இப்படி குறைந்து கொண்டே இருக்கிறது? இப்போது தங்கம் வாங்கலாமா வேண்டாமா? ஆனந்த் சீனிவாசன் உள்ளிட்டோர் என்ன சொல்கிறார்கள்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். தங்கம் விலை தொடர்ச்சியாக 4வது நாளாக இன்று சரிந்திருக்கிறது. இன்று சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலை 720 ரூபாய் குறைந்து 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல சென்னையில் 1 கிராம் தங்கம் 90 ரூபாய் குறைந்து 14,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்று வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்தது. இதனால் இன்று சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி விலை செவ்வாய்க்கிழமையன்று அதிரடி சரிவை சந்தித்தது. அமெரிக்க டாலரின் மதிப்பு திடீரென உயர்ந்ததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஆக இந்த விலை சரிவுக்கான காரணங்கள் என்று பார்க்கும்போது முதலில் அமெரிக்க டாலரின் பவர் கூடியிருக்கிறது. உலக சந்தையில் தங்கம் எப்போதுமே அமெரிக்க டாலரில்தான் வாங்கப்படுகிறது. டாலரின் மதிப்பு உயர்ந்தால் தங்கம் விலை குறையும். 2வது, வட்டி விகித எதிர்பார்ப்புகள். அமெரிக்காவின் மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கப் போகிறதா அல்லது அப்படியே வைத்திருக்கப் போகிறதா என்பதை பொறுத்தே தங்கத்தின் மதிப்பு அமையும். 3வது, போர் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள். உலகில் எங்காவது போர் நடந்தால் தங்கம் விலை ஏறும். அமைதி திரும்பினால் விலை குறையும். இதனால் தங்கத்தை முதலீட்டு சொர்க்கம் என்பார்கள். அதாவது டாலரை பற்றி யோசிக்காமல் மோசமான சூழலில் பாதுகாப்பான முதலீடாக தங்கம் தான் இருக்கும். தற்போதைய சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி குறித்த பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிவித்திருப்பது சந்தையில் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் ஜெனீவா நகரில் நடைபெற உள்ளன. அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா தொடர்பான புதிய பேச்சுவார்த்தைகளும் பதற்றத்தை தற்காலிகமாக குறைத்திருக்கிறது. இது இல்லாமல் சீனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் புத்தாண்டு விடுமுறை என்பதால் வர்த்தகம் சற்று மந்தமாகவே உள்ளது. இருப்பினும் தங்கம் விலை தற்காலிகமாக சரிந்தாலும் நீண்ட காலத்தில் அது ஒரு அவுன்சிற்கு $6,000 வரை உயர வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கணிக்கின்றனர். அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் குறையும் போது தங்கம் தனது பழைய உச்சத்தை நோக்கி பாயும். எனவே குறுகிய கால சரிவை கண்டு அஞ்சாமல் நீண்ட கால அடிப்படையில் சேமிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான சூழலாக பார்க்கப்படுகிறது. இது பற்றி ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ரீட்டைல் சந்தையில் விசாரித்து வந்த தகவல்களின்படி அவர் என்ன சொல்கிறார் என்றால், வெள்ளியை தற்போது மார்க்கெட்டில் விற்றால் 2,20,000 ரூபாய் என்ற அளவுக்குத்தான் விலை போகிறது. வெள்ளி விலை மீண்டும் 4 லட்சம் உயரும் என்று எதிர்பார்த்து இனி முதலீடு செய்ய வேண்டாம் என எச்சரித்திருக்கிறார். தங்கம் ஒரு பணமாகும் உலோகம். அது பொருளாதார நிலைத்தன்மையுடன் தொடர்புடையது. அதே சமயம் வெள்ளி தொழில்துறை உலோகம். தொழில்துறை தேவைகள், உற்பத்தி போன்றவற்றால் அது பாதிக்கப்படுகிறது. தங்கமும் வெள்ளியும் முற்றிலும் வேறுபட்டவை. வெள்ளி தொழில்துறை பயன்பாட்டுக்கான பொருட்களுடன் தொடர்புடையது. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளாமல் முதலீடு செய்தால் பண இழப்பு ஏற்படலாம் என்று அவர் எச்சரிக்கிறார். தமிழ்நாட்டில் தங்கத்தை சேமிப்பாக கருதும் குடும்பங்கள் அதிகம். ஆனால் வெள்ளியை தொழில்துறை பயன்பாட்டுக்காக பயன்படுத்தும் சிறு தொழில்கள் இந்த வேறுபாட்டை அறிந்திருக்க வேண்டும். தங்கம் நீண்ட கால முதலீட்டுக்கு ஏற்றது. வெள்ளி குறுகிய கால ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. ஆக வெள்ளி பக்கம் போக வேண்டாம். சில்வர் ETFகள் போன்றவற்றை நம்ப வேண்டாம் என கூறுகிறார் ஆனந்த் சீனிவாசன். குறிப்பாக புரோக்கர்கள் நடத்தும் ETFகளை தவிர்க்க வேண்டும். இவை தொழில்துறை உலோகத்தின் ஏற்ற இறக்கங்களால் பாதிக்கப்படலாம் என எச்சரிக்கிறார். ஆக தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து சரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வளவு பெரிய விலை சரிவு ஏற்பட்ட போதும் கூட சந்தையில் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களிடம் வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கவில்லை என்று நகை விற்பனையாளர்கள் கூட சொல்கிறார்கள். இதனால் வரும் நாட்களில் விலை உயர்ந்த உலோகங்களின் விலை இன்னும் சரியலாம் என கூறுகின்றனர். நகை விற்பனை நிறுவனமான சென்கோ கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் தகவல்கள் என்ன சொல்கிறது என்றால், விலை குறைந்ததால் கடைகளுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. ஆனால் நகைகளை வாங்குவதற்கு முன்பாக பலரும் யோசிக்கிறார்கள். இலகு ரக நகைகளுக்கான தேவை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது மதிப்பில் 25% வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விற்பனை அளவு குறைந்து காணப்படுவதாக கூறுகிறார். மும்பையை தலைமையிடமாக கொண்ட பாப்லே அண்ட் சன்ஸ் நிறுவனமும் இதே கருத்தை தான் தெரிவிக்கிறது. நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராஜீவ் பாப்லே என்ன சொல்லுகிறார் என்றால், திருமணம் போன்ற குடும்ப நிகழ்ச்சிகள் உள்ளவர்கள் மட்டுமே தற்போது நகைகளை வாங்குகின்றனர்.
விலை மேலும் குறையலாம் என்ற நம்பிக்கையில் தங்கம் வாங்குபவர்கள் காத்திருக்கிறார்கள். விலை நிலையாக நிற்கும்போது தங்கத்திற்கு மீண்டும் வலுவான தேவை உருவாகும் என்று துறை நிபுணர்கள் சொல்கின்றனர். உலக அரசியல் பதற்றம் குறைந்ததும் அமெரிக்க டாலர் வலுவடைந்ததும் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் மீது இருந்த அழுத்தம் குறைந்ததாக கூறப்படுகிறது. தங்கம் தொடர்பான ஆய்வு நிறுவனமான ஆக்மெண்ட் கோல்ட் நிறுவனத்தின் ஆய்வு பிரிவு தலைவர் ரெனிஷா ஷைனானி என்ன சொல்கிறார் என்றால், உலக அரசியல் சூழல் சற்று அமைதியாகி இருப்பதால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை குறைத்துள்ளனர். அமெரிக்க மத்திய வங்கி கூட்டத்தின் முடிவுகள் வட்டி விகிதம் குறித்த எதிர்பார்ப்பை தீர்மானிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஜூன் மாதத்தில் வட்டி விகிதம் குறையலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில் உள்ளது. இவ்வாறு கூறுகிறார் ரெனிஷா. இதற்கிடையில் தங்கத்தின் நிலை இன்னும் வலுவாக இருப்பதாக இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லரி அசோசியேஷன் அமைப்பின் துணைத் தலைவர் அக்ஷா காம்போஜ் தெரிவித்துள்ளார். சமீபத்திய விலை சரிவு தற்காலிகமான ஒரு மாற்றமாகத்தான் பார்க்கப்படுகிறது. உலக அளவிலான உறுதியற்ற நிலை தொடர்வதால் தங்கம் வலுவாகவே இருக்கும் என கூறப்படுகிறது. வெள்ளி விலை சமீபத்தில் வேகமான உயர்வுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொழில்துறையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப வெள்ளி விலையிலும் பாதிப்பு ஏற்படும். அதனால்தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் முந்தைய வாரங்களுடன் ஒப்பிடும்போது விலை இன்னும் உயர்ந்த நிலையில்தான் உள்ளது. மொத்தத்தில் விலை குறைந்தாலும் உடனடியாக வாங்கக்கூடிய நிலை என்பது உருவாகவில்லை. சந்தை நிலைமை தெளிவாகும் வரை வாங்குபவர்கள் காத்திருக்கும் போக்கு தொடரும் என கூறுகிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.